இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 54வது அதிகாரம் இஸ்ரவேலினுடைய இரட்சிப்பை குறித்து இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு புதிய சூழ்நிலைகளை குறித்த வாக்குத்தத்தங்களின் மூலம் அடிமைப்பட்ட தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறதாக, அதாவது ஒரு புதிய யுகம் ஒன்று உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது, சிறைப்பட்ட வாழ்வானது உங்களுக்கு ஒரு விடியலை தருகிற வாழ்வாக மாறுகிறது என்பதை இங்கே ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக குறிப்பிட்டுத்தான், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனங்களை ஏசாயா தொடங்குகிறதை பார்க்கிறோம். 4 தலைப்புகளின் கீழே பேசுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பயப்படாதே என்று தேற்றுகிறார். 3வது பகுதியாக 9ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லுகிறாள். 11லிருந்து 17 வரையிலும் சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லி அங்கே ஊழியக்காரர்களுடைய சுதந்திரத்தை சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருக்கென்று இஸ்ரவேல் தேசமானது ஒரு வாழ்க்கைப்பட்ட தேசமாக இங்கே ஏசாயா உருவகப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி கிறிஸ்துவுக்கு சபையாகிய ஒரு மணவாட்டி என்று சொல்லப்படுகிறதோ அதே போல பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இஸ்ரவேல் தேசமானது ஆண்டவருடைய மனைவியாக சித்தரித்து இந்த இடங்களிலே காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேமானது கனியற்ற மலட்டுத்தன்மையினால அது இருக்கிறபடியினால இப்போ இனி வருகிற எதிர்காலத்தில் உண்மையான விசுவாசிகளினுடைய எண்ணிக்கை சிறைப்பட்ட காலத்துக்கு பின் அது மிகவும் அதிகமாக பெருகும் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன்னிடத்தில் பிறந்த பிள்ளைகளை பார்க்கிலும், அதாவது ஆண்டவரோடு கூட வாழ்க்கைப்பட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவர்களை பார்க்கிலும் இந்த சிறையிருப்புக்கு பின்பாக குடியேற்றப்படுகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் கெம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது சந்தோஷமாக இருக்கிறவர்கள் சங்கீதம் பாடக்கடவர்கள் என்று வேதத்தில் சொன்னபடி உனக்கு ஒரு புதிய யுகம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாக போகிறது. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு அருமையாக கட்டப்பட்ட ஒரு புதிய எருசலேமாக அது உருவாக போகிறது. அங்கே ஜனங்கள் அந்த சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக இருந்த ஜனங்களின் எண்ணிக்கையை விட மிகவும் அதிகமாக மாறப்போகிறார்கள், குடியேற்றுவிக்கப்பட போகிறார்கள். ஆகவே நீ அதிகமாக கெம்பீரித்து மகிழ்ந்து பாடு என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர்கள் சிறைப்பட்டு போன நாட்களில் அண்டை நாட்டு அவர்களுடைய இடங்களை அநேகத்தை ஆக்கிரமித்து கொண்டபடியினால இன்றைக்கும் ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களை ஆக்கிரமித்து ஆசைப்பட்டு தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறது போல தான் நாடுகளும் இருக்குது. இவர்கள் சிறைப்பட்டு போயிருந்த அந்த நாட்களில் பக்கத்து தேசங்கள் அவைகளை தங்களுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருந்தபடியினால தான் நீங்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி போகும் பொழுது உன் கூடாரத்தினுடைய இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அதாவது ஆக்கிரமித்தவங்ககிட்ட இருந்தெல்லாம் அந்த இடங்களை பிடுங்கி கொண்டு அந்த பாழாய் கடந்த பட்டணங்களில் இன்றைக்கு புதிதாக வந்து குடியேறுகிற ஜனங்கள் குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா முதல் பகுதியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் இதை பவுலப்போஸ்தலன் கலாத்தியரில் 4ஆம் அதிகாரம் 22லிருந்து 27 வரையிலும் அவர் எடுத்து ஆளும் பொழுது அங்கே ஆகாரையும் சாராளையும் ஈசாக்கையும் இஸ்மவேலையும் எடுத்து இந்த காரியத்தை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிற காரியத்தில் ஆகாரை அடிமை பெண்ணாக சித்தரிக்கிறார், சாராளை சுதந்திரமுள்ளவளாக சித்தரிக்கிறார்.
இஸ்மவேலை சரீரத்தினுடைய பிறப்பாகவும் அதற்கு பின்பாக ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளையாகவும், அங்கே பழைய ஏற்பாடாக அந்த பழைய காரியத்தையும் புதிய ஏற்பாடாக புதிய காரியத்தையும், பழைய அந்த எருசலேமாக அந்த உலக எருசலேமையும் புதிய எருசலேமாக மேலான எருசலேமையும் மாம்சத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு அங்கே இஸ்மவேலையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஈசாக்கையும் எடுத்து காட்டி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சபையாகிய மனவாட்டி, இன்றைக்கு சரீரத்தின் படி பிறந்த யூத ஜனங்களை பார்க்கிலும் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களாக உலகம் முழுவதிலும் பரம்பி இருக்கிறதையும், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள், அந்த ஈசாக்கின் வம்சத்திலே தோன்றின பிள்ளைகள், அவர்கள் உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக பரம்பி இருக்கிறார்கள் என்கிற காரியத்தையும் இந்த வசனங்களினுடைய அர்த்தங்கள் குறிப்பிடாமல் இல்லை. ஆகவே இடத்தெல்லாம் விசாலமாக்கி, திரைகளெல்லாம் நீ கொஞ்சம் விரிவாக்கி, தடை செய்யாமல் கயிர்களை நீளமாக்கி, உன்னுடைய மூளைகளை உறுதிப்படுத்தி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகிறதை பார்க்கிறோம். பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாத நீ லட்சியப்படுவதில்லை. 70 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு அது சமீபமாக இருக்கிறதுனால சிறைப்பட்ட மக்கள் தங்களது நிந்தை தொடர்ந்து இருக்கும் என அவங்க கலங்க வேண்டிய தேவையில்லை. அவங்க வாலிபத்தினுடைய வெட்கத்தை, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தை என்னும் அவங்க நினைவிக்க வேண்டியதில்லை. விதவை இருப்பின் நிந்தை என்று சொல்லப்படுகிறது, அது பாபிலோனிய சிறையிருப்பை குறிப்பிடுகிறது. அதையும் குறித்து நீ வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. நான் உன்னுடைய நாயகராக, சிருஷ்டிகராக, சேனைகளின் கர்த்தராக, மீட்பராக, சர்வதேவ பூமியின் தேவனாக இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை மீண்டுமாக எருசலேமில் குடியேற்றுவிப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில், நீ கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு மனைவியை போலவும் நீ இருக்கிற, ஆனால் உன்னை மீண்டுமாக கர்த்தர் அழைக்கிறார். மனைவியாக சித்தரிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் மீண்டுமாக அழைப்பதாக இங்கே ஏசாயா வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். உன்மேல கோபம் கொள்வதில்லை என்று சொல்லி 3வது பகுதியில் பேசுகிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நோவா காலத்தில் வெள்ளம் உண்டானது போல இருக்குன்னு சொல்லி பூமியின் மேலே இனிமே அந்த ஜலம் புரண்டு வருவதில்லைன்னு சொல்லி நான் ஒரு வானவில்லை மேகத்தில் வானத்தில் அடையாளமாக வைத்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணின, அந்த உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் காப்பது போல உன்னோடு கூடவும் ஒரு உடன்படிக்கையை பண்ணி உன்மேல நான் கோபமாக இருப்பதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லி நான் ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அற்பகால மூண்ட கோபத்தினால என்னுடைய முகத்தை நான் உனக்கு மறைத்தேன், என்ம நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி தேற்றுகிறதை பார்க்கிறோம். காலங்கள் மாறினாலும், நிகழ்காலம் இறந்த காலமாக மாறினாலும், எதிர்காலங்கள் நிகழ்காலமாக மாறினாலும், அநேக மாற்றங்கள் இந்த பூமியில் உண்டானாலும் என்னுடைய அன்பு நிலை பெயராதது என்று சொல்லி ஆண்டவர் அதை நான் ஒரு காலத்திலே என்னுடைய உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை என்று சொல்லி வாக்கருளுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் மீண்டுமாக தேற்றுகிறதை பார்க்கிறோம். எதிர்காலத்தில் மீந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உண்டாகிற சமாதானம், நீதி, மகிமை இவைகளை காட்டி நெருக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு இங்கே அவர் ஆறுதல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த புதிய ஒரு எருசலேமை உருவாகிறதை குறித்து யோவான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், 18ஆம் அதிகாரம் 19, 21 வரைக்கும் அவர் சொல்லுகிறார். பாடுகளையும் எதிர்ப்புகளையும் கடந்து செல்லும் விசுவாசிகளை இவ்வார்த்தைகள் ஆறுதல் படுத்தக்கூடியவனாகவும் இருக்கின்றன. போராட்டங்களும் வாழ்வில் புயல் போன்ற சோதனைகளிலும் நம்ம அவதிப்படும் போது இதே போன்ற சூழ்நிலைகள் தான் தேவனை நம்மண்டை இழுத்து நம்மேல் அவர் மனதுருக்கம் கொள்ள செய்ய வைப்பதுடன் நம்மை ஆவியில் பலப்பட செய்யவும் அது வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம மிகவும் கடினமான பாதைகளில் கடந்து சொல்லும் பொழுது
ஆபத்தில் அவரோடு இருந்து நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறபடி வசனம் 13 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாக இருப்பாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவா அது ஒன்று அணுகாதுன்னு சொல்லி எதிரிகளெல்லாம் உன் பட்சத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி எகிப்தினுடைய பார்வோன் என் ஜனங்களை ஒடிக்க நினைத்து அவன் ஒடுக்க முடியலை, அவன் உருவாக்கின எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கலை, ஆமான் உருவாக்கின எந்த ஒரு ஆயுதமும் 127 நாடுகளில் பரம்பியிருந்த யூத ஜனங்களை ஒன்றுமே செய்ய முடியல, ஏறுவருடைய முயற்சிகளும் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், நமக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த ஒரு நாவையும் நாம் குற்றப்படுத்த முடியும். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களாக, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவர்களாக, தேற்றரவற்றவர்களாக ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதியில் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், இது உன்னை அணுகுவது இல்லை. இன்றைக்கி அநேக எதிரிகளை பார்த்தாலும் உன் பக்கத்தில் அவங்க வந்துடுவாங்க, உன் பட்சத்தில் வந்துடுவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் நான் அழித்து போட்டு விடுவேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற அந்த ஆண்டவருக்காக அநேகரை நீதிக்குட்படுத்துகிற அந்த பணியில், அந்த உடன்படிக்கையிலே ஜனங்களை ஆண்டவரோடு கூட சேர்க்கிற அந்த பணியில் நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும்.